ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற வீடு நீங்கள் பின்னாடி பார்க்குற வீடு தாங்க. இது அமைஞ்சிருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வையம்பாளையத்தில் அமைஞ்சிருக்குங்க. கொண்டையம்பாளையம் பஞ்சாயத்து வையம்பாளையத்தில் அமைஞ்சிருக்கு. சரவணம்பட்டிக்கு ரொம்ப பக்கங்க. கோயில்பாளையம் கோட்டைப்பாளையம் அதுவும் ரொம்ப பக்கத்தில் வரும். ரெண்டுக்கும் சென்டரில் அமைஞ்சிருக்கு. துடியலூர் டு கோயில்பாளையம் போகிற மெயின் ரோட் பக்கத்துலேயே உள்ள லேஅவுட்லேயே இது அமைஞ்சிருக்குங்க. இடத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 3 சென்ட்டு 1280 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பில்டிங்கோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1150 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இது ஒரு 2 BHK தாங்க. 3 சென்ட்டில் 1150 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 BHKவோடு அமைஞ்சிருக்கிற வீடு. பட்ஜெட்டு ஒரு 50-55க்குள்ளேயும், அதே சமயம் இடம் அதிகமாக இருக்கிற மாதிரியும் வீடு வேணும்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கான வீடு தாங்க இது. இப்போ வாங்க வீடு எப்படி இருக்குன்னு உள்ள போய் பார்க்கலாம். இது ஒரு கார்னர் பில்டிங்கு. ஒரு பக்கம் 30 அடி ரோடாகவும் 2 வீடு இருக்குங்க. ரெண்டுமே ரெடி டு ஆக்குபைல தான் இருக்குது. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மெயின் ரோட்லேருந்து பில்டிங்கை நல்லா ஹைட்டாகவே கட்டியிருக்காங்க. 10க்கு 20 அப்படிங்கிற அளவில் கார் பார்க்கிங் போட்டிருக்காங்க. உள்ள நுழைஞ்சதுமே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒயிட் அண்ட் பிளாக்கில் டைல்ஸ் போட்டிருக்காங்க. வெளியில் ஒரு அவுட்ரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அது இண்டியன் டாய்லெட்டில் கொடுத்துருக்காங்க. தலைவாசல் படி கிரைனட்டில் கொடுத்துருக்காங்க. தலைவாசல் நிலவு தேக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் பாலிஷ் ஒர்க் போய்கிட்டு இருக்குங்க. இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு வாசல் வச்சு கட்டியிருக்காங்க. உள்ளே என்றானதுமே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஹாலுக்குள்ளே என்றானதுமே ரைட் சைடு ஒரு பெட்ரூமுங்க. அதுக்கு ரெடிமேட் டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. 10க்கு 16 அப்படிங்கிற அளவில் இது அமைஞ்சிருக்கு. ஜன்னல் UPVC யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளேயே ஒரு அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதில் வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. பதினாறுக்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு ஹால் அமைஞ்சிருக்குங்க. ஹாலில் டிவி யூனிட் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. ஹாலில் ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. பதினாறுக்கு 16 அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்கிறதுனால ஹால் நல்லா பெருசாக இருக்குங்க. இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. ஒரு அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்காகவே பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் இன்னும் போடலைங்க. வீடு கம்ப்ளீட்டு ஆகும்போது அதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க உங்களுக்கு. நாலுக்கு 2ங்கிற அளவில் டைல்ஸோட சைஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க.
அது நல்ல பீச் கலரில் கொடுத்துருக்காங்க. பத்துக்கு 10 அப்படிங்கிற அளவில் ஒரு கிச்சனும் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் கபோர்டு ஒர்க் எதுவும் பண்ணலைங்க. கஸ்டமர் விருப்பப்பட்டால் பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம்னு பில்டர் சொல்லியிருக்காங்க. தேவையான அளவு நிறையா செல்ஃப்களும் வச்சுருக்காங்க. மொட்டை மாடிங்க. நல்ல தண்ணி உப்பு தண்ணி 2 டேங் வைக்கிற அளவுக்கும் அதை ஹைட் எடுத்துறதுக்காகவும் இந்த இடத்துல ஒரு சென்ட்ரிங் போட்டு இடம் கொடுத்துருக்காங்க. துணி துவைக்கிறதுக்கு துணி காய வைக்கிறதுக்கான இடமும் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பில்டிங்கை சுற்றிலும் ரெசிடென்சியல் ஏரியா தாங்க. பக்கத்துலேயே கேட்டட் கம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையும் அதே சமயம் ஒரு இயற்கையான சூழ்நிலையிலையும் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. வையம்பாளையத்துலேயும் ஒரு இடத்துல 2 வீடு இருக்குங்க. இந்த வீட்டோட அளவும் 3 சென்ட் தாங்க. ரெண்டு வீட்டுக்கும் ஒரே மாதிரி தான் கொஞ்சம் டிசைனு சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடை போலவே இந்த வீட்டுக்கும் ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் ரூமோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 16. அட்டாச்டு பாத்ரூம்ங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கு. 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஹாலு. 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் கிச்சனு. பக்கத்துலேயே 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் ஒரு பெட்ரூமு. அட்டாச்டு பாத்ரூமோட 2 பெட்ரூமுங்க. பூஜா ரூமுக்கு சின்னதாக ஒரு செல்ஃப் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்காக பில்டர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 லட்ச ரூபா கேட்குறாங்க. இதுலேயும் விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஐடி கம்பெனி, காலேஜ், ஸ்கூலுங்க இது எல்லாமே ரொம்ப பக்கத்தில் இருக்குங்க. ஒரு 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இது எல்லாத்தையுமே நம்ம ரீச் பண்ணிட முடியும். வையம்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வர தூரத்துலேயே தாங்க இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டை பற்றின மேலும் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கொடுத்துருக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.